வெல்கம் டு டெர்க் ஒரிஜினல்ஸ். ஒரு 2-3 நாளாகவே சோஷியல் மீடியாவை திறந்தால் இசைவாணியை கைது செய்யுங்க, அவங்க இந்து மதத்தை புண்படுத்திட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான பேச்சுகள், கருத்துக்கள். அப்புறம் கஸ்தூரிக்கு ஒரு நியாயம், இசைவாணிக்கு ஒரு நியாயமா, திமுக அரசு இந்த பார்ப்பனர்களை தேடி தேடி இந்த மாதிரி பழி வாங்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்களையும் படிக்க முடிந்தது ட்விட்டர் பக்கங்களில். நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா, கஸ்தூரி அவங்க அப்படி ஒருத்தவங்க பேசினது அது முழுக்க முழுக்க அவதூறு பேச்சு, ஆபாச பேச்சு. அதுக்கான பின்விளைவுகளை அவங்க சந்தித்தாங்க. இங்கே இசைவாணி பாடிய பாடலானது முழுக்க முழுக்க பெண்களை ஏன் நீங்கள் இதுக்குள்ளே விட மாட்டீங்க, ஐயப்பன் கோவிலுக்குள்ளே விட மாட்டீங்க அப்படிங்கிற மாதிரியான கேள்விகளை கேட்கக்கூடிய ஒரு பாடலாகத்தான் இருந்தது. அதில் எந்த வகையிலையும் இந்து மதத்தை கொச்சப்படுத்துறது கிடையாது. முதல்ல ஐயப்பனை ஹிந்து மதத்துக்குள்ளே கொண்டு வர்றது அப்படிங்கிறது எவ்வளோ அபத்தமான விஷயம். ஏன் அப்படின்னா, இவங்க சொல்லக்கூடிய இந்து கடவுள்கள் மற்ற எல்லா இந்து கடவுள்களுக்குமே ஒரு சமஸ்கிருத பெயர் உண்டு. ஆனால் ஐயப்பன் என்ற ஒரு தமிழ் பெயரை கொண்ட ஒரு கடவுளை கொண்டு போய் இவனுங்க இந்து மதத்தில் சேர்க்கறதே மகா அபத்தம். அதில் ஐயப்பன் கோவிலுக்குள்ளே பொண்ணுங்க போகக்கூடாதான்னு ஒருத்தவங்க பாட்டு பண்ணால் அது இந்து மதத்தை கொச்சைப்படுத்துகிறதா இவனுங்க சொல்கிறது எவ்வளோ அபத்தம். எத்தனை வருஷமாக ஐயப்பன் கோவில் இந்த பார்ப்பன மயமாக்கப்பட்டு பார்ப்பனர் கையில் போய் அது இந்து மதத்துக்குள்ளே உட்காந்துச்சு? 1948 அப்புறம் தானே. அந்த வரலாறு நம்ம கண்ணு முன்னாடியே இருக்குது. ரொம்ப வருஷம்லாம் பின்னாடி ரொம்பலாம் போய் தேட வேண்டிய அவசியமும் இல்லை. இப்படி இருக்க ஒரு சூழலில் அவங்க பேசினது சரியான விஷயம்தான். அவங்களுக்கான இதை அவங்க கேட்குறாங்க. இவங்க சும்மா ஒன்றும் முன்னோர்கள் சொல்லலை, முன்னோர்கள் ஒன்றும் முட்டாள் இல்லை, அதுக்கு இவ்வளோ சயின்டிஃபிக் ரீசன்ஸ் இருக்குது. இந்த மாதிரி பெண்கள் இதுக்குள்ளே போனாங்க அப்படின்னா, காட்டுக்குள்ளே போகும்போது, ஐயப்பன் கோயிலுக்கு போகும்போது அங்கே அவங்களுக்கு மென்சுரேஷன் ஏற்பட்டுச்சு அப்படின்னா, மென்சுரேஷன் சைக்கிள்லேருந்து வர பிளட் மோப்பம் முடிச்சு இங்கே இருக்க அனிமல்ஸ் அட்டாக் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரியான உருட்டுகள், அந்த மாதிரியான பல கதைகள் இருக்குது. அது சயின்டிஃபிக்காக தப்பு அப்படிங்கிறத நிறைய பேர் ப்ரூவ் பண்ணிட்டாங்க. நேற்று கூட நண்பர் வீடியோ போட்டார். இப்படி இருக்க ஒரு சூழலில் இதெல்லாம் தப்பு அப்படின்னு தெரியும் போது, படிக்கும்போது உங்களுக்கு இயல்பாகவே இந்த கேள்விகள் எழதானே செய்யும். ஏன்டா இப்படி போய் சொல்லி இப்படி பண்ணுறீங்க, ஏன் இப்படி ஆணாதிக்கமாக இருக்கீங்க அப்படின்ற கேள்விகள் ஒரு பொண்ணுக்கு எழத்தானே செய்யும். அப்புறம் என்ன கேட்குறானுங்க அப்படின்னா, இந்து மதத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் பற்றி பேசும்போது நீ என்ன எப்போ பார்த்தாலும் இந்து மதத்தையே கேட்டுட்ருக்க, இஸ்லாத்தில் பிரச்சனை இல்லையா, கிறிஸ்டியானிட்டியில் பிரச்சனை இல்லையா, நீ எப்போ பார்த்தாலும் இந்து மதத்தை பற்றி மட்டுமே பேசுகிற அப்படின்னு சொல்லி கேட்குறது அப்படின்றது நாங்கள் பர்சனலாக எங்களுக்கு டிஎம் வரதாகட்டும், இல்லை கமெண்ட் செக்ஷனாக வரதாக இருக்கட்டும், இல்லை எந்த இடதுசாரி ஒருவர் பேசினாலும் அவங்ககிட்ட போயிட்டு இதே கேள்வியை கேட்குறது. அடிப்படையில் இங்கே பெரும்பாலான இடதுசாரிகள் தமிழ்நாட்டு சூழலில் இயங்கக்கூடிய இடதுசாரிகள் அனைவருமே பெரும்பாலான நபர்கள் 90-95% இருக்க இடதுசாரிகள் இந்துக்களாக தான் இருந்திருக்காங்க. அதாவது அஸ் பர் த கான்ஸ்டியூஷன் இன்னமும் இந்துக்களாக தான் இருக்காங்க. அஸ் பர் த கான்ஸ்டியூஷன் நான் ஒரு ஹிந்து அப்படின்னா என்கிட்ட நீ ஒரு மதத்தை சொல்லி எனக்கு ஒரு ஜாதியை வச்சு நீ இதைத்தான் பண்ணணும், நீ இப்படிலாம் தான் பண்ணணும், இதுக்கு மேலே நீ பண்ணக்கூடாது, நீ இதை பண்ணால் பாவம், இதை பண்ணால் புண்ணியம் அப்படின்னு சொல்லி ஒரு சாதியில் இருக்கவனுக்கு மட்டுமே நான் பண்ணுற எல்லாத்தோட பலனையும் போய் அடையிற மாதிரி ஒரு கட்டமைப்பு இருக்குது அப்படின்னா, என்னோட உரிமைகள் இங்கே பறிக்கப்படுது, என்னோட சுய அறிவு அப்படிங்கிறத ஒன்று நான் பயன்படுத்தி இங்கே நான் கேள்வியே கேட்க முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழலை ஏற்படுத்தி வச்சுருந்தாங்க. அதுலேருந்து வெளியே வரும்போது இந்த மாதிரி கேள்விகளை கேட்டு தான் ஒரு குறிப்பிட்ட சதவீதம் இதிலேருந்து வெளியில் வந்திருக்கும். இந்த கேள்விகளை மேலும் மேலும் ஆழப்படுத்தி கேட்கும்போது தான் எங்களுக்கான முழு உரிமை கிடைக்கும் அப்படின்றது தான் இங்கே இருக்கக்கூடிய எல்லா இடதுசாரிகளோட கருத்துமாகவே இருக்குது. இப்படி இருக்க பட்சத்தில் இந்து மதத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபர் இந்து மதத்தை பற்றி கேள்விகள் கேட்க தான் செய்வார். என் வீட்டில் பிரச்சனை, என் தூரத்தில் பிரச்சனைனா நான் தான் துடைக்கணும், அடுத்தவன் போய் தட்டி விட்டுற அளவுக்கு நான் வெட்டியா இல்லை. சரியா?
அப்படியே இருந்தாலும் இஸ்லாமியர்களோ இல்லை கிறிஸ்தவர்களோ ஏதாவது பொது வெளியில் வந்து பிற்போக்குத்தனமான கருத்துக்களையோ விஷயங்களையோ இல்லை இயற்கைக்கு மாறான விஷயங்களை அறிவியலுக்கு மாறான விஷயங்களை பேசுகிறப்போ அவங்கள வந்து நாங்கள் இங்கே எல்லாருமே கேள்வி கேட்டுட்டு தான் இருக்காங்க, அதுக்கான எதிர்ப்புகளை தெரிவிச்சுட்டு தான் இருக்காங்க. அப்படிங்கிற பட்சத்தில் சும்மா வந்து இந்த தீக்காக்காரனாலே இந்த பெரியாரை ஃபாலோ பண்ணுறனாலே இல்லை கம்யூனிஸ்ட்னாலே இவனுங்க வந்து இந்து மதத்தை தான் கொச்சப்படுத்துவானுங்க, இவனுங்களுக்கு இதான் வேலை அப்படின்ற சொல்கிற விஷயத்த முதல்ல நிறுத்துங்கடா. அடுத்தது மருத்துவர் ஐயா ராமதாஸ் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா 2 நாளுக்கு முன்னாடி ஒரு ரைட்டப் ஒன்று போடுறாரு. அதாவது அது ஏதோ சொல்லுவாங்களே, இந்த கட்சிங்கெல்லாம் வந்து ஒரு அறிக்கை விடுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு அறிக்கை விட்டுருக்காரு. அதில் என்ன கேட்குறாருன்னா, அதானியும் சிஎம்மும் வந்து சந்திச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்களே அப்படின்ற மாதிரி ஒரு எழுதியிருக்காரு. அதுக்கு வந்து அந்த துறையோட, அதாவது மின்சாரத்துறையோட அமைச்சர் வந்து விளக்கம் கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் நகர்ந்து போகிறாரு. இல்லை ராமதாஸ் இப்படி எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவருக்கு வேறு வேலை இல்லை, அவர் இந்த மாதிரி ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பார் அப்படிங்கிற மாதிரி ஒரு நார்மலான டோனில் அப்பயும் மரியாதை கொடுத்து தான் சொல்லிட்டு போகிறாரு. ஆனால் இவங்க பாமகக்காரங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அன்புமணி உடனே வந்து கண்டன அறிக்கை கொடுக்குறாரு. அந்த பக்கம் இன்றைக்கி என்ன நடந்துச்சு அப்படின்னா, அதாவது இன்றைக்கி நாளைக்கு வீடியோ வரும் அப்படின்னா இன்றைக்கி என்ன நடந்துச்சுன்னா, இந்த பாமக தொண்டர்கள் வந்து கடலூர் மாவட்டத்தில் இருக்க ஒரு சாலையில் ப்ரைவேட் பஸ் ஒரு பஸ்ஸை வந்து அடித்து கண்ணாடியெல்லாம் நொறுக்கியிருக்காங்க. அதில் நிறைய பேர் வந்து கேஸ் வாங்கிட்டு போயிருக்காங்க. இதே தான் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி என்எல்சி பிரச்சனையில் வந்து ஒரு சின்ன பசங்களை கூட்டிகிட்டு போய் போராட்டத்தில் கலவரம் பண்ண வச்சு கேஸ் வாங்க வச்சாங்க. இந்த மாதிரி வேலையை வந்து பாமகவானது வெகு நாட்களாக பண்ணிகிட்ருக்கு. சரி, மெயின் மேட்டருக்கு வரும். இந்த மாதிரி முதல்வர் வந்து மரியாதை இல்லாமல் பேசிட்டார் எங்கள் ஐயாவை அப்படின்ற மாதிரி கொந்தளிக்கிறாங்கல்ல. நம்ம ஐயா என்ன பண்ணுவார் அப்படின்னா, கொஞ்ச நாளுக்கு முன்னாடி இந்த 10.5% இட ஒதுக்கீடு வேணும்னு சொல்லி நான் வந்து உன்னை கோட்டையில் வந்து பார்க்கணுமா, எனக்கு அசிங்கமாக இருக்குது, அவமானமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறது எந்த விதமான ஒரு விமர்சனம் அப்படின்னா, இந்த மாதிரி நீயெல்லாம் ஒரு ஆள், நீயெல்லாம் எந்த ஜாதிக்காரன், நான் வந்து உன்னை பார்க்கணுமா அப்படிங்கிற டோன் தான் அது. புதுசாக வந்து இங்கே ராமதாஸையோ இல்லை பாமக நிர்வாகிகளையோ வந்து இங்கே அசிங்கப்படுத்துறதோ அவமானப்படுத்துறதோ எதிர்கட்சிகளோ இல்லை அந்த கட்சிக்கு எதிராக நிற்கிற விசிகாவோ இல்லை திமுகவோ இல்லை அதிமுகவோ பாஜகவோ இல்லை. இவர்களை அசிங்கப்படுத்துவதை இவங்களை தொடர்ந்து நிராகரிக்கிறது யார் அப்படின்னா வன்னியர் மக்கள். அவங்க தான் வந்து தொடர்ந்து இவங்க மேலே நம்பகத்தன்மை இல்லாமல் இவங்க வந்து பெட்டி வாங்கிறதுக்காகவும் இவங்க நினச்சா இவங்களோட பொருளாதார வளர்ச்சிக்காக மட்டும் நம்மளை வந்து ஜாதி பேரை சொல்லி பயன்படுத்திக்கிறாங்க அப்படிங்கிறத நிறைய பெரும்பாலான மக்கள் தெரிஞ்சு தான் மற்ற கட்சிகளுக்கு அவங்க வாக்கை செலுத்துறது நடக்குது. ஸோ நம்ம வந்து என்னென்ன பேசியிருக்கோம் பிற்காலத்தில், எடப்பாடியை டயர் நக்கின்னு சொன்னது, அந்த ஆளுக்கு ஒன்றுமே தெரியாது, அறிவு இல்லாதவன் அப்படின்னு சொன்னது, இதெல்லாம் வந்து இன்னமும் சோஷியல் மீடியாஸில் வீடியோக்களாக, ரீல்களாக, ஷார்ட்டுகளாக, ட்விட்டரில் போஸ்ட்டுகளாக தெரிஞ்சுக்கிட்டு தான் இருக்குது. அப்படின்றப்போ இவங்க என்ன மரியாதை எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு தெரியல. அவருக்கு வேலை இல்லை, அவர் அப்படின்னு சொல்கிறது எந்த விதத்தில் மரியாதை குறைவானது அப்படின்றது எனக்கு தெரியல. ஓகே, மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், முடிஞ்சால் 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப நாளாக வந்து நிறைய பேர் வந்து புதுசாக வரீங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க, பார்க்குறீங்க. இன்ஸ்டாகிராமில் வந்து டிஎம் பண்ணி வீடியோ நல்லா இருக்குது, நான் அந்த குவாலிட்டி, ஆடியோ குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணுங்கள், லைட்டிங் குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணுங்கன்னு சொல்கிறீங்களே தவிர, இந்த கமெண்ட்டுகளை எல்லாம் நீங்கள் வந்து யூடியூப்பில் போட்டிங்க அப்படின்னா அந்த கமெண்ட்டானது எங்களுக்கு ஒரு வகையில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தடுத்த ஆடியன்ஸ் அதை ரீச் பண்ணுறதுக்கு உதவும். அப்படின்றதுனால தாழ்மையுடன் கமெண்ட் செக்ஷனில் வந்து உங்களோட கருத்துக்களை தெரிவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.